அவல் உப்புமாவை கொஞ்சம் வித்தியாசமா மகாராஷ்டிரன் ஸ்டைல செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அவலை 2-3 தடவை நல்லா சுத்தமா கழுவிட்டு வடிச்சு வச்சுட்டு இப்போ பேன்ல எண்ணெயை ஊற்றி வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு காஞ்ச மிளகா, பொடியை நறுக்கின வெங்காயம், கீரின பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. பொடியை நறுக்கின இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதில் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வறுத்த வேர்க்கடலை, கருவேப்பிலை சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அருமையான அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் சேவ், துருவின தேங்காயை சேர்த்து சர்வ் பண்ணுங்க. இந்த பிரமாதமான மகாராஷ்டிரா ருசிச்சு சாப்பிடுங்க.